முதல் தொழிற்சாலை கழிவுகள் வரை அனைத்து வகையான மாசுபாட்டையும் கட்டுப்படுத்துவதற்கான தீர்வுகளை மேக் இந்தியா நிறுவனம் கண்டுபிடித்துள்ளதாக மேக் இந்தியா நிறுவனத்தின் தலைவர் பேட்டி. உலகம் முழுவதும் நாம் தினமும் ஏற்படுத்தி வரும் மாசு காரணமாக 2100ஆம் ஆண்டுக்கு பிறகு பூமியில் உயிர்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாமல் போகலாம் என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் மாசு இல்லாத இந்தியாவையும் உலகத்தையும் உருவாக்க வேண்டும் என்ற நடவடிக்கையில் மேக் இந்தியா நிறுவனம் செயல்பட்டு வருகின்றது. மாசு கட்டுப்பாடுகளை முற்றிலும் நீக்கி மனித உயிர்களை வாழ வைக்க புதிய கண்டுபிடிப்புகளை பதிவு செய்துள்ளதாக மேக் இந்தியா நிறுவனத்தின் தலைவரும் மனுநீதி அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலருமான மாணிக்கம் அத்தப்ப கவுண்டர் தெரிவித்துள்ளார். கோவை பாப்பநாயக்கன்பாளையத்தில் உள்ள தனியார் உணவகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மேலும் இது குறித்து கூறியதாவது: தொலைநோக்கு பார்வை கொண்ட மேக் இந்தியா நிறுவனம் காற்று, நீர் மற்றும் மண் போன்ற அனைத்து முக்கிய மாசுபாட்டிற்கும் ஒரு விரிவான காப்புரிமை பெற்று நிரூபிக்கப்பட்ட ஒரு தீர்வை உருவாக்கியுள்ளது. கழிவு நீர்கள், தொழிற்சாலை கழிவுகள், திடக்கழிவுகள், காற்று வெளியேற்றம் அல்லது துர்நாற்றம் வீசும் குப்பைகள் என அனைத்து மாசுபாடுகளுக்கும் காப்புரிமை பெற்ற தீர்வு எங்களிடம் உள்ளது எனவும், இந்த தொழில்நுட்பங்கள் தற்போது முன்னணி இந்தியா நிறுவனங்களுடன் இணைந்து உருவாக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார். ஆற்றல் திறன் கொண்ட இந்த தொழில்நுட்பத்திற்கு ரசாயனங்கள் தேவையில்லை எனவும், குறைந்த கட்டணத்தில் இத்திட்டத்தை செயல்படுத்த முடியும் எனவும் கூறினார். மேலும் இது அப்துல் கலாமின் தொலைநோக்கு பார்வை 2020ஐ நிறைவேற்றும் வகையில் உள்ளது என்றும் மேக் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளதாக அவர் கூறினார். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது மேக் இந்தியா நிறுவனத்தின் பொது மேலாளர் ரமேஷ் ராஜகோபால் உடனிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. என் பேரு மாணிக்கம், சேர்மன் மேக் குரூப். அவரு ரமேஷ் ஐயா ஜெனரல் மேனேஜர் எங்கள் மேக் குரூப்பில் இருக்காரு. நாங்கள்லாம் மேக் இந்தியா லிமிடெடுங்கிற கம்பெனியில் பொதுநல நோக்கோட எல்லா பொல்யூஷனுக்கும் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கடந்த 10 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அப்துல் கலாம் ஐயா தான் எங்களுடைய மோட்டிவேட்டர். அவர் இல்லை, பட் இருந்தாலும் அவருடைய பணியை நாங்கள் தொடர்ந்துகிட்டு இருக்கிறோம். நீங்கள் என்ன பொல்யூஷன் வேணாலும் சொல்லுங்கள், எங்ககிட்ட சொல்யூஷன் இருக்கு. மனித குலம் இந்த 2100 காணாதுன்னு சொல்லி சயின்டிஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அது அப்படி நடக்காது. நாங்கள் வந்திருக்கிறோம், சொல்யூஷன் கொடுக்குறோம். எல்லா பொல்யூஷனுக்குமே நேமிட் ஒரு வருஷப்படி சொல்ல போனோம்னா சிவேஜ் வாட்டரை இல்லாமல் பண்ணிட்டு இருக்கிறோம். கடந்த 7-8 வருஷம் பண்ணிட்டு இருக்கிறோம். சிவேஜ் வாட்டரை வராது, பண்ணிடலாம், டெக்னாலஜி இருக்கு. அப்புறம் திடக்கழிவே இருக்காது, 24 மணி நேரத்தில் காலி பண்ணிடலாம். திடக்கழிவு இதுவே லேண்ட்ஃபில்லோ அல்லது ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியோ வேண்டியதில்லை, அன்னன்னைக்கே காலி பண்ணிடலாம். இது 2வது. 3வது, திருப்பூர் மாதிரி சாயப்பட்டறைக்கு சாயக்கழிவு நீரை இல்லாத பண்ணிட்டோம். இப்போ பண்ணிட்டு ஓடிட்டு இருக்குது. இப்போ எல்லாமே பெரிய லெவல்ல நடைமுறைப்படுத்தணும். அடுத்தது தோல் பதனிடும் தொழிற்சாலை. உங்களுக்கு தெரியும், ஆம்பூரே காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான சூழல் எல்லாமே சுத்தமா இருக்கும். எந்த விதமான நாத்தடிக்காது, நிலத்தடி நீர் பாதிக்காது. குளத்துல தண்ணி சுத்தமா நிற்கும், ஸ்விம் பண்ணலாம், ஆத்துல தண்ணியை எடுத்து குடிக்கலாம். என்னுடைய காலத்துல இருந்த மாதிரி பழைய மாதிரி கொண்டு வந்ததுக்கு உண்டான டெக்னாலஜி எல்லாம் இப்ப என் கையில இருக்குது. அதை மக்கள் மத்தியில எடுத்து சென்று இந்தியா பூரா கொண்டு போய் அப்புறம் உலக நாடுகளில் அமெரிக்கா இந்த டெக்னாலஜியில் ரொம்ப கூர்மையா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை கொண்டு போய் சேர்த்துறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்க வர்றாங்க, நாங்கள் கொண்டு போய் சேர்த்துல அவங்க கேட்கறாங்க, நாங்கள் பண்ணி கொடுக்க போறோம். ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலை.